பால் பணியாரம். அரை அழாக்கு பச்சரிசி, ஒரு அழாக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து 3 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு, ஊறினதுக்கு பிறகு தண்ணியை வடித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா வழுன்னு அரை உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு தேங்காயை துருவி பால் புழிஞ்சி நல்லா திக்கான பாலாக புழிஞ்சி நம்ம எடுத்துக்கலாம். இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் ஸ்வீட்னஸ்க்காக வெல்லத்தை கரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக லைக் போண்டா மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் கோகோனட் ஷெல் யூஸ் பண்ணி ஷேப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ஃபெக்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். இல்லை கைகளாலையும் சேர்த்துக்கலாம். இந்த பணியாரம் ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாப்பிள்ளை பணியாரம்னு கூட இதுக்கு பேர் உண்டு. இப்படி பொரிச்சு எடுத்த போண்டாக்கில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய திக்கான தேங்காய் பாலில் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்தால் அருமையான மேலே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கக்கூடிய பால் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடை நீங்களும் செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ்.